நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவைனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தென்காசி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள கொக்குக்குளம்ங்கிற இடத்துல ராமதுரை என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம எப்படி நீரோட்டம் பார்க்குறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இடத்த சுற்றி பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் கொக்குக்குளம் ஊர். இந்த ஊருக்கு மேலே தான் இவர் ராமதுரை என்பவருடைய தோட்டம். இது இந்த இடத்துல தான் நம்ம போன வருஷத்தில் முன்ன வருஷத்தில் போர்வெல் போட்டது. இந்த தென்னங்கள்லாம் கண்ணெல்லாம் அதுக்கு பிறகு தான் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிலத்துலேயே அந்த இடத்துல வீடு ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த இடத்துல இதை சுற்றி பார்த்துக்குங்க. இப்போ இந்த வருஷம் நம்மளை கூப்பிட்ருக்கிறாரு. அதில் தண்ணி ட்ரை ஆகிடுச்சி, 1 இன்ச்சு மட்டும் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த இடத்துல நம்ம நீரோட்டம் பாத்திரத்தில் எங்கெங்கே பாயிண்ட் வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது தெரியுது பாருங்கள், புளிய மரம். அந்த புளிய மரத்துக்கு அந்த புறத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது 2வதாக இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுருக்குறோம். அதாவது இவருடைய நிலத்துக்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு பாயிண்ட்டும், இவருடைய நிலத்துக்கு தெற்கு பகுதியில் கொஞ்சம் தென்மேற்கு தள்ளி ஒரு பாயிண்ட்டும் வச்சுருக்குறோம். அப்படி பார்த்தோம்னா இது மேற்கு திசை. இதை சுற்றி பார்த்துங்க. இது வடக்கு திசை. இது கிழக்கு திசை. இதுதான் தெற்கு திசை. இப்போ இந்த 2 பாயிண்ட் நாம் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நாம் வீட்டுக்கு கிழக்கு பகுதியில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள், கல். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுருக்குறோம். சரி, சந்திப்போம். ஹலோ சொல்லுங்கண்ணே. என்னங்க சார், ஃபோன் எடுக்கவில்லை நைட்டு. அதோட நானும் வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன் சார். எப்படி கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். நீங்க கிளம்பி வந்திருக்க வேண்டிய, நீங்க என்ன முடியான்ட்டீங்க. அப்புறம் நான் தான் சரின்ட்டு தான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் நினைக்கிறது என்ன சார் பண்றது. சரி சரி, இப்போ இன்னைக்கு வண்டி வருதுங்களா? வண்டி இப்பதான் இறக்கி, இப்பதான் சாமியை கும்பிட்டுருக்கோம். எந்த பாயிண்ட்ல விட்டுருக்கீங்க? அந்த தென்னை மரத்துக்குள்ள இருக்குதுல. நமக்கு அங்க வச்சுமே இந்த பக்கம் ஈசானத்துல தென்னை மரம் அதுல விட்டுருக்கு. சரிங்க சார். இது ஓடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ ஒன்று அனுப்புங்க. சரி. அந்த மண்ணு போகும்போது அந்த மண்ணை எடுத்து போட்டோ அடிச்சு அனுப்புங்க எனக்கு. சரி சரி சரி. நன்றி சார். ஹலோ சார், எத்தனை ராடு போயிருக்கு சார்? இப்பதான் 3ஆவது லாடு, 60வது லாடு ஓடும். மண்ணு போட்டு விடுறேன். சரி சரி சரி, போடுங்க. ஏன்னா ஈரப்பதம் வருதா? 3ஆவது லாடு 50 அடி தான் போயிருக்கு. ஈரப்பதம் எதுவும் கிடைக்கலீங்களா? கிடைக்கல. சரி சார், போடுங்க. ஹலோ சார், கேப் எத்தனை அடியில் சார் உடஞ்சது? ஹலோ, 60 அடி. 60 அடியில் உடஞ்சிருக்குது. சிகப்பு கல் ஏதாவது வருதுங்களா அதில்? அதில் வருது, சிவப்பு கல் தான் வந்தா இருக்கு. வருது இல்ல? ஆமா. ஓகே, நன்றி சார். சரி. எவ்வளோ தண்ணி கிடைக்கும் இப்போதைக்கு? இப்போதைக்கு 1 இன்ச்சு தண்ணி, ஒரு 2 இன்ச்சு தண்ணி ஓடுது. சரி சார், வீடியோ அனுப்புங்க.
இப்போ கடைசியா வீடியோ போடுங்க பார்த்துட்டேன். பார்க்குறேன். ஹலோ சொல்லுங்க. பிரதர், அவர் கழுகுமலை பாயிண்ட் ஓட போறேன்னு சொன்னார்ல இன்னைக்கு, ஆமாமா. வரலன்னு கோசினார்ல. ம் ம் மிருகசீரிச நட்சத்திரம் அதுவும் ஓட்டணுன்றாருன்ட்டு நாம ஃபீல் பண்ணினல. ம் ம் அவருக்கு கொஞ்சம் கடவுள் மேல நம்பிக்கை அதிகம். ம் ம் அங்க வச்சிருக்கிறதும் சிகப்பு கல் ஏரியா வச்சு நினைச்சிட்டு இருந்தேன். ம் ம் நல்லதே நடக்கட்டும், விட்டுருவோம் கம்முன்னு அவர் போக்கலே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ம் அவரே நீ வண்டி செட் பண்ணிக்கிறாரு, திடீர்னு போன் பண்றாரு, சார் வண்டி வந்துருக்குங்க. ம் ம் அப்படியே ஓடட்டுன்னு விட்டா 60 அடியில கேப் கட் ஆயிடுச்சு. ம் ம் சுமார் 2 தண்ணி கிட்ட போகுமா. 60 அடிக்கேவா? சிகப்பு கல் எதுனா உடையதா பாருங்க அப்படின்னு கேட்டேன். சிகப்பு கல் தான் சார் உடையுதுன்றாரு. ம் ம் அந்த ஏரியா திட்டு பாத்தீங்கன்னா சிகப்பு கல் இருந்தது. ம் ம் அதை நம்பி அந்த பக்கம் வச்சேன். ம் இன்னொன்னு ஒரு விதத்துல இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு வச்சேன். ம் இறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா தண்ணி கிடைச்சிச்சு. சரி. நானும் இது மாமியார் வீட்டு ஏரியா பக்கம் போலான்னு போய்ங்கிறேன். பாயிண்ட்டுக்கா இல்ல? பாயிண்ட்டுக்கு தான் போலான்னு போய்ங்கிறேன் சார். சரி சரி. அப்புறம் பார்க்கலாம். எத்தனை அடி ஓட்ட சொல்லிருக்கீங்க அதை? அது போதும், அந்த பூமிக்கு ஒரு 500 அடி 550 அடி ஓட்டணும். ம் ம் தண்ணி கிடைக்கிறத பொறுத்து பாத்துக்கலாம். சரி சரி. சரி ப்ரோ. ஹலோ. சார் சொல்லுங்க. 250 அடி போயிருக்கு. அந்த அந்த வந்ததான் அதுக்கப்புறம் ஒன்று தனியாக வந்துட்டு இருக்கு. சரி சார், அந்த ட்ரில்லர் கிட்ட கொடுத்தீங்களா? அவர் கடைசியில் உங்கள்கிட்ட பேச விட்டாரு. கடைசியில பேசுறேன்ட்டாரா? ஆமா சார், இடையில போறது தெரிஞ்சுக்கணும், அதனால பாக்குறேன் சார். ஹலோ ஹலோ. சார், கைட்டிட்டீங்களா? ஆமாம் கழட்டியாச்சு. கரெக்டா எத்தனை அடி போயிருக்கு? 540 அடி. 540? கடைசியாக போட்டு 540. 540 வரைக்கும் போட்டுக்கிறீங்களா? ஆமாம். இடையில எதனா மட்டும் இருந்ததுங்களா? இல்லை இல்லை, அந்த 270 ரேட்டு. 280ஓட லாஸ்ட்டுங்களா? ஆமாம் 60. ஓகே. 60 எவ்வளோ தண்ணி கிடைச்சது சார் இப்போ? வண்டி ஒரு 2 இன்ச்சு தண்ணி உண்டு. கடைசியாக போட்டு போய் வீடியோ பாருங்க. சரிங்க சார். ஹலோ சொல்லுங்க. சார், வண்டியெல்லாம் அனுப்பிச்சிட்டீங்களா? அவன் அந்த ஒன்று தான் ஓட்டின, வேறு மற்ற ஓட்டலை. என்னங்க சார்? இந்த ஒரு போர் தான் ஓட்டின, வண்டியெல்லாம் போய் சொல்லிட்டேன். அதான் வண்டி அனுப்பிச்சிட்டீங்களான்னு கேட்குறேன். அனுப்பிச்சாச்சு. சரி சார், இப்போ எவ்வளோ ஆச்சு மொத்த டோட்டலு? 67,000 ரூபா. அப்படிங்களா? ம். சரிங்க சார். இப்போ வீட்டாண்ட இருக்கிறீங்களா, வெளியில எங்கனா போயிட்டீங்களா? வீட்டில் இருக்கேன். இப்போ நிலத்துக்கு அந்த பக்கம் போருக்கு எதனா போவீங்களா? இப்போ தான் அந்த காலில் இருந்து அங்கே இப்போ தான் வீட்டு போய் வந்து சாப்பிட போகிறேன். சொல்லுங்க. சரி சார், சாப்பிட்டு கூட தான் போங்க. ஆ ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம போர் போட்டல, ஆ அதுக்கு கீழே அந்த வரப்போகிற அந்த ஈசானியத்துக்கு அந்த கீழே மண் இருக்குது இல்லையா, ஆ அதை ஒரு போட்டோ ஒன்று அடிச்சு அனுப்புறீங்களா? அந்த சிகப்பு கல் மண், அந்த சிகப்பு கல்லெல்லாம் இருக்குல்ல அந்த மண்ணில் துகள், ஆ அது ஒரு போட்டோ மட்டும் வேணும் சார். அது உங்களுக்கு ஏற்கனவே ஃபோட்டோ போட்டு விடுவேன். இங்கே போட்டு விடுவேன். போட்டு விடுவேன். போட்டு விடுவேன். ரியலாக இருக்கிற மண் அப்படியே போர் ஓடின இடத்துல போடாதீங்க. தனியாக போயிட்டு அந்த மண் இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம நீரோட்டம் பார்க்கும்போது நம்ம மண்ணை பார்த்தல அந்த சிகப்பு கற்கள் இருக்குதுன்னு. அது இப்போ உங்களுக்கு ஃபோட்டோவிலே இருக்கு அந்த மண். நான் போட்டு விட்டதுலேயே இருக்க. இல்லை சார், அதில் எதுவும் இல்லை சார். நீங்கள் வீடியோ, அது போர்வெல் ட்ரில்லிங் ஆகும்போது வர்றது இருக்கு, வீடியோ தான் பக்கத்தில் உள்ள மண், பக்கத்தில் பிஞ்ச மண் வேணுமாக்கும். சும்மா தொலைவா போயிட்டு அந்த மண் இருக்கிற இடத்துல, அது நம்ம நார்மலா பூமியில கிட்ட உட்காந்து ஒரு சிகப்பு கலருக்கு தெரியுற மாதிரி தெளிவா ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ அடிச்சா நமக்கு போதும். சரி, போட்டு விடுவேன். ஓகே, நன்றி சார். ஹலோ ஹலோ சார், என்ன செய்றீங்க? சொல்லலாம். வீட்டில் இருக்கிறண்ணா. அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதான். என்ன விஷயம்? எங்கே இருக்கிறீங்க? பாயிண்ட் முடிச்சிட்டீங்களா? பாயிண்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன். இங்க இதுல தான் இருக்கிறேன், லாலாப்பேட்டை ஏரியாவிலேயே. சரி. ம் அது என்ன பாயிண்ட் காலில் ஓட்டணும்? என்ன ஏதோ ரிசல்ட் மாதிரி ஏதோ ஃபோன் பண்ணாங்களா? 540 அடி ஓட்டி முடிச்சிட்டாரு. ஆ 60-70 அடியில் வந்த தண்ணி அதுக்கப்புறம் 260 உடஞ்சிது. அதுக்கப்புறம் எதுவும் உடையல, 540ஓட நிறுத்திக்கினாரு. அதுல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், நீங்க கேட்டீங்கல்ல 60 அடியில வந்துச்சான்னு கேட்டீங்கல்ல. ஆமா ஆமா.
அது என்ன கேள்வி கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த கேள்வி என்னன்னு எனக்கு தெரியும். கேளுங்க. எப்படின்னா? அதாவது 60 ம். அடியிலே தண்ணி வந்துச்சான்னு நீங்க கேட்டீங்கல்ல? ஆமாமா. இது 60 அடிங்கும்போது அது பெருசுல்ல அந்த அந்த அடிகள்ல வர்றது. அதுதான் 60 அடியில வந்துச்சேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கல்ல? ம், நீங்க ம், ம். எந்த அர்த்தத்துல கேட்டீங்கன்றது எனக்கு தெரியும். அது நீங்களே சொல்லுங்க. நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு தெரியலன்னா. இது என்னன்னு சொல்றது நானு? ஏற்கனவே இருக்கிற போரு வத்தி போச்சு. ம், ம். இப்போ மறுபடியும் புது போர்வெல் போட்டுக்குது. 60 அடியிலே கெடச்சிச்சு அப்படின்றது தான் உங்க கேள்வி. கரெக்ட்டா? ஆமாமா. ஆ? ஆமா. பழைய போர் சொல்லுங்க. புரியுது. அத பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு மனசுல அந்த கேள்வி வந்துச்சு. ம், ம், ம். ஏற்கனவே ஓடியிருந்த போர்வெல்லு மேலயே வந்து தண்ணி கிடைச்சிச்சு. ஒரு 500 அடி போர்வெல்ல அது வந்து அ காஞ்சு போச்சுன்னா, அதான் 1 இன்ச் தான் வருது. பத்தல தண்ணி வந்து குறைஞ்சு போச்சுன்னா, மறுபடியும் பக்கத்திலேயே போட்டு 60 அடியில 2 இன்ச் தண்ணி எப்படி வந்துச்சுன்னு உங்க கேள்வி அது. ஆமாமாமா. கரெக்ட்டா இல்லையா? நான் சொல்றது உண்மையா கரெக்ட். நீங்க சொல்லுங்க. கரெக்ட்டு தான். அ இங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ம், ம். எந்த போர்வெல்லு அ ஒண்ணு வத்தி போச்சு, நின்னு ம், போச்சு அப்படின்னா, ம். ஒரு போர்வெல்லு ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுன்னா, அந்த இடத்துல வந்து நம்ம புதிய போர்வெல் போடலாமா? இல்ல அதே போர்வெல்ல போர்வெல் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா. ஆ சில பேர் வந்து போர்வெல் ட்ரை ஆயிட்டு இருந்தா பக்கத்திலேயே எடுத்துன்னு போய் ஓட்டுவாங்க. ம், ம். ஓட்டுனா இங்கேயே மேல வந்த கேப் ட்ரை ஆயிட்டு பின்னாடி அங்க மட்டும் எப்படி கிடைக்கும்? அப்படின்றது தான் உங்க கேள்வி. ஆமாமாமா. கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட். இப்ப அத நான் இங்கேருந்து போற அது அந்த அந்த மட்டத்துங்கள்ல அதே ட்ரை ஆகும்போது புதுசா போட்டா அது வந்துற போதா? அதே ட்ரையா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. ஆ இந்த இடத்துல தான் நாம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. அதாவது ஒரு 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 சில பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, 400 அடி, 500 அடியில நல்லா தண்ணி கிடைச்சிருக்கும். ம், ம். ஆனா அது வத்தி போயிருக்கும். ஆமா. அதே பக்கத்து ஏரியாவுல 100 அடியில போர் போட்டு இது போர் போடும்போது 100 அடியில 90 அடி, 80 அடியில சரியான தண்ணி கொட்டும். ஆ, ஆ, ஆ. அதுக்கு என்ன காரணம் புரியுதுங்களா? சொல்லுங்க அந்த காரணத்த நீங்களே. இவருடைய நிலத்துல ஈசானியத்துல ஒரு பாயிண்ட் வச்சேன். அதே ஆக்னியில பழைய போர்வெல் இருந்துச்சு. அதுக்கு மேல போயிட்டு ஒரு பாயிண்ட் வச்சேன் தெற்குல. ம், ம். அதுக்கப்புறம் அவரு வீடு மேற்கு பகுதியில இருக்குது. அங்க அந்த நாய்ங்கலாம் இருக்குது கூட்டமா. அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு அங்க ஒரு பாயிண்ட் வச்சேன். 3 பாயிண்ட் வச்சேன். ம். இதுல வந்து ஈசானியத்துல வச்சது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து சிகப்பு கலர் கல்லுங்க இருந்துச்சு அந்த பூமியில. ம். சின் சிவப்பு கலர் கல்லு. சின்ன சின்ன துகளா இருந்துச்சு. ம், ம். 2 வருஷத்துக்கு முன்ன போயிட்டு நான் அவருக்கு மொத பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது, ஒட்டுமொத்த நிலத்தையும் சுத்தி பார்த்தேன். ம், ம். அவரு 7, 8 போர்வெல் போட்டிருந்தாரு. அதுல ஒரு போர்வெல் ஏதோ 1 இன்ச் அப்படி இப்படி தான் போராடிட்டு சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. ம். அதனால தான் அவர் நம்மள கூப்ட்டுருந்தாரு. ம், அப்போ ம், ம். அந்த பூமிய வந்து நானு வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஆய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா, சுண்ணாம்பு பாறைகளும், ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கருப்பு பாறைகளும், ஒரு சில இந்த ஈசானிய பகுதியில சிகப்பு இருந்துச்சு. ம், 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 ம். அந்த டைமே அவரு வந்து இந்த இந்த ஏரியாவுல எதுனா பாருங்க சார்ன்னிந்தாரு. ம். ஈசானத்துல. நான் என்ன பண்ணேன், பயந்துகிட்டு ஆக்னில எடுத்துன்னு போய் வச்சேன். ம். ஏன் அங்க வச்சேன்னா, இந்த பூமியில வந்து மொத நம்ம வர்றோம். ஃபர்ஸ்ட்லயே வந்து இவருக்கு தண்ணி எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து அ வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு, ம், ம், ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 70 அடி, 120 அடி, அதுக்கப்புறம் 200 50, 60 அங்க கட்டாச்சு. அந்த மட்டம் தான் அந்த வீடியோஸ் இருக்கும் அதுல. ம், ம், ம். அது இப்போ வத்தி போச்சுன்னும்போது, ம். அ இந்த டைம் வந்து நான் போயிட்டு நீரோட்டம் பார்க்கறதுக்கு போனேன். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம சுத்தி பார்த்துட்டோம்ல. ம், ம், ம். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, இத போன வருஷமே விட்டுட்டோம். ம், ம். இந்த வருஷம் இந்த பாயிண்ட் தான் ஓட்டிடணும்னு நான் முடிவுல இருந்தேன். அந்த நேரத்துல ஃபோன் பண்ணி அந்த ஜஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் என்னமோ தான் பேசினாரு. வண்டி வந்துருச்சு செட் பண்ணிட்டுருக்கிறோம் ஓட்ட போறோம்னிந்தாரு. ம், ம், ம். அந்த 1வது பாயிண்ட்ல. ம். ஆ சரி ஓட்டட்டும். அ ம். மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து இன்னைக்கு செவ்வாய் நட்சத்திரமாச்சே. செவ்வாய் சிகப்புக்கு காரகன். அதே சமயம் சண்டைக்கு காரகன். ம், ம், ம். எனக்கு வேற அது ஜென்ம நட்சத்திரத்துல திரிகோண நட்சத்திரம் இது. ம், ம். அது லக்னத்துல. அப்படி பார்க்கும்போது நமக்கு எதனா
வேண்டாத வேலையா இருக்க போகுது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இருந்தாலும் சிகப்பு கல் ஏரியாவுல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ஓட்டுறாரே, அப்போ அதனுடைய ஆதிக்கம், இதனுடைய ஆதிக்கம் கரெக்ட்டா தாங்க இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ம், ம். முடிவு பண்ணிட்டேன். அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பாயிண்ட் வந்து நான் வீட்ல வந்து அடிக்கணக்கெல்லாம் போடல. ஆ. ஏன்னா, அவரு ஓட்டப் போறது எப்படி பார்த்தாலும் 500 அடி தான் ஓட்டப் போறாரு. ம், ம். அவ்வளோதான் ஓட்டுவாரு. அதுக்கு மேலலாம் ஆழம்லாம் 1000 அடி ஓட்டுறதா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம நேர்லனா போலாம். ஆ, ஆ. 500 அடி தானே ஓட்டப் போறாரு. அதே சமயம் ம். அத என்ன அடிக்கணக்கு போட்டுன்னு இருக்கணும். அது எப்படி பார்த்தாலும் நாம மேல வந்து கல்ல நம்பி தான் வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு, ம், ம். உண்மையிலேயே நான் அடிக்கணக்கெல்லாம் போடல. அந்த பாயிண்ட். ஆமா. 150 அடி வந்துச்சுன்னா பார்ப்போம். இல்லன்னா கழட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து முயற்சி பண்ண போறது என்னமோ கிடையாது. ம், ம், ம். வேணும்னா அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் பார்க்கறதோ, இல்ல வீட்டாண்ட இருக்கிறத பார்க்கறதோ என்னவோ முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த கல்லு நமக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சு போணும். ஏன்னா, நம்ம வந்து சிகப்பு கல் இருக்கிற இடத்துல நல்லா பாருங்க, பால் மாரி போகும் தண்ணி உடைஞ்சுச்சுன்னா. ம், 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 ம். அந்த மண்ண பார்த்ததும் எனக்கு அந்த உணர்த்துதல் தான் இருந்துச்சு. ம். நான் பார்க்கும்போது இப்போ விட ரொம்ப ஒரு வறட்டுத்தன்மையா தென்படுது. அப்போ கொஞ்சம் புதுசுன்றதுனால பயந்தேன். அந்த மண்ணுல முதல்ல போயிட்டு நம்ம ஏதாவது சொதப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பத்துலன்ட்டு. ஆ, ஆ, அப்போ ஆ. ஓட்டல. அதனால இப்போ பாயிண்ட் வச்சேன். ம், ம். இந்த வருஷமும் அவரு அங்க தான் வந்து மறுபடியும் காமிச்சுன்னு இருந்தாரு. அந்த ஏரியாவிலேயே பாருங்க ஏசானதுக்கு அந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ. ஆனா அவரு எத பேஸ் பண்ணி அவரு சொல்றாரோ தெரியாது. நான் வந்து மண்ண பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ம், ம், ம். சரி இந்த ஏரியாவுல ஒண்ணு சுண்ணாம்பு பாறை இருக்குது. மேற்கு பகுதியில கொஞ்சம் கருப்பு மண்ணும், கொஞ்சம் இளம் மஞ்சளா இருக்கிற துகள்களும் அந்த பக்கம் இருக்குது. ம், ம். இங்க வந்து கருப்பு துகள்கள் வந்து நெறைய இது சிகப்பு துகள்கள் நெறைய இருக்குது. இந்த மாரி இடத்துல வச்சா இந்த மாரி பால் கலர்ல தண்ணி போகுமா அப்படின்னு என் கணக்கு தான். ம், ம், ம். அதுக்கப்புறம் நான் இந்த பாயிண்ட் அடிக்கணக்கே போடாதீங்கமேன்னு ஒரு கொஞ்ச நேரம் நெனச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேனா, ம், ம். மனசுல அப்படியே கண்ட்ரோலா ம், ம். அந்த பாயிண்ட்ல அடிக்கணக்கு தான் போடல. கொஞ்ச நேரம் மனசையாவது உட்காரலாம். மனச சைலன்ட் பண்ணிக்கின்னு உட்கார்ந்தா, ம். அந்த ரோஸ் கலர், அந்த பால் கலர் போல தான் தண்ணி காமிச்சுச்சு. ம், ம், ம். சரி விடுவோம். இது என்ன 150 அடிக்கு மேல நம்மட்ட இதுக்கு நம்ம குடுக்க போறதில்ல முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ம், ம், ம். அப்படியும் அடிக்கணக்கு போடலான்னு பார்த்தேன். இவரு வேற கோச்சுக்கினாரா, சரி எனக்கும் ப்ரெஷர் எந்த பக்கம் எந்த கால் அட்டெண்ட் பண்றது, யார பார்க்கறது, என்ன பண்றது, பர்சனல் விஷயம் வேற, குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்ல. என்ன பண்றதுன்னு தெரியாத திணறி போயிட்டேன். ம், ம். இந்த நிலைமையில தான் இந்த பாயிண்ட் ஓடுது. ம், ம், ம். இதுல தான் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி. 60 அடியில தண்ணி கிடைச்சுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு அர்த்தம் என்னன்னா, ம், ம், ம். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ம். அதாவது ஒரு பூமியில வந்து 400 அடி, 500 அடி போன பூமியில போர்வெல் ஓடிட்டு இருந்த கேப் கிடைச்சு ஓடிட்டு இருந்த போர்வெல் எல்லாம் நல்ல தண்ணி கிடைக்கும். ம், ம், ம். அது பருவத்துல வத்தி போயிடும். ஆமா. காரணம் என்னன்னா, அங்க வந்து சுண்ணாம்போட தன்மை அதிகமா இருக்கும்போது, அதுங்கெல்லாம் சீக்கிரமா வந்து வத்திடும். அது குடிக்கலாம். அப்போ நீர்மட்ட லெவல் கீழ போயிடும். அந்த சுண்ணாம்பு பாறைகள், மென்மையான பாறைகள் இருக்கிற இடத்துங்கள்ல, அடிமட்டத்துல நம்ம ஓட்டினே போம்போது, ஒரு குறிப்பிட்ட ஆழம் ம். போனா அடுத்த மட்டம் உடைஞ்சிரும். ம், ம், ம். அப்போ அந்த அடுத்த மட்டத்துல கண்டிப்பா தண்ணி விழுந்துரும். லெவல் கீழ இருக்கும்போது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ம். இத புரிஞ்சுக்காம என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வந்து ஆ பாயிண்ட் வந்து வத்தி போச்சு, போர்வெல் வத்தி போச்சுன்னா, திடீர்னு பக்கத்துல எடுத்துன்னு போய் போடுவாங்க. விஷயம் தெரியாத. ம். புதுசா போடலாம். ஆ அப்ப என்ன ஆகுன்னா, அந்த இடத்துல வந்து இதே போல சுண்ணாம்பு தன்மையோ, இல்ல இதே போல மென்மையான தன்மை பாறைகள் இருந்துச்சு அப்டின்னா, அங்க இந்த லெவலும், அந்த லெவலும் ஒரே மாரி வத்தி போய், அங்க 400 அடி ஓட்டுனாலும், அதே கண்டிஷன் தான் வரும். ஆ இங்க என்ன எம்டியா வத்தி போன போர்வெல் எப்படி இருக்குதோ, அதே போல தான் அங்கேயும் எம்டியா போகும். சும்மா சேறு மாரி வரும். ஆமா. கண்டிப்பா. கீழ போய் தான் கேப் விழுவும் அது. இப்போ மதுரை மாவட்ட மதுரை மாவட்டத்துல ஓட்டுனேன் இல்லையா? அந்த போர்வெல் துள்ளுக்குட்டி நாயக்கனூரு. ம், ம், ம். அந்த கண்டிஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வந்து அது வந்து தெற்கு பக்கம் இருக்கிறது கடினமான பாறைகள். வடக்கு பக்கம் இருக்கிறது சாஃப்ட்டான ரோஸ் கலர் பாறைகள். ம், ம், ம். மேல குன்றுகள் அந்த மலையடியில இருந்தது. அத பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஓட்டுனேன். ம், ம், ம். இப்ப இதுல ஒரு சில இடத்துல நமக்கு மேல் மட்டத்திலே தண்ணி கிடைக்குது இல்லையா? எப்பேர்ப்பட்ட நீர்மட்ட லெவல் உள்ள போயிருக்கும்போது மேல் மட்டத்துல கிடைக்குது இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ம். போல்டர்ஸ் கற்கள் அதாவது வந்து பிளாக் போல்டர்ஸ் இந்த மாரி ரோஸ் கலர் போல்டர்ஸ் சில போல்டர்ஸ் கற்கள் இருக்குது இல்லையா? ஆமாமா. இதுங்கெல்லாம் தனியா பெட்டகம் போல வச்சுட்டு இருக்கும். ம், ம். மேலேயே. தண்ணிய பெட்டகம் போல அப்படியே அது கேப்ல வச்சுட்டு இருக்கும். இத வந்து யாருக்கும் இது சர மாட்டாம இருந்தா அப்படியே இருக்கும்.
ம், ம், ம். அதுங்கெல்லாம் எல்லா கனெக்ஷன்ல இருக்கும். இந்த மென்மை பாறைகள்லாம் மற்ற கனெக்ஷன்ல இருக்கும். அப்போ நீர்மட்ட லெவல் வந்து இறங்கிட்டப்போ என்ன ஆகுன்னா, அங்க எல்லா மட்டங்களும் எல்லா இதுமே வத்திக்கும். ம், ம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போல்டர்ஸ்ல மாட்டிட்டு இருந்தா, அவங்களுக்கு மட்டும் அந்த 100 அடியில 150 அடியில மேல இருக்கிற போல்டர்ஸ்ல வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அது ஓடிட்டே இருக்கும். ஆ இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ம். அந்த போர்வெல் வத்தி போன பிறகு, இந்த போர்வெல் எப்படின்னா, 60 அடியில தண்ணி கிடைச்சிருக்குன்றது தான் உங்க மனசுல கேள்வின்னு எனக்கு தோணுது. அதேதான், அதேதான். கரெக்ட்டுங்களா இல்லையா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். அப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த மாரி போல்டர்ஸ் இருக்கிற இடத்துல இப்படியும் கவனிக்கணும். ம், ம், ம். ஒரு சில நேரத்துல நமக்கு வந்து என்னன்னா, ஆ ம். இந்த போல்டர்ஸ் இருக்கிற இடத்துல பல போர்வெல்கள் அந்த ஒரு சரத்துல இருக்குது. எங்கெங்கேயோ லாங்லலாம் அப்படின்னா, அப்போ வந்து இதுவும் வத்தி போயிருக்குது. போல்டர்ஸ்ல 60 அடியில கிடைச்ச தண்ணி வத்திருக்குதுன்னா, அப்போ பொதுவா வந்து நாமும் ம். மேல வந்து ஏதாவது ஒரு போல்டர்ஸ் கிடைச்சிச்சு, ஒரு இடத்துல மட்டம் கிடைச்சிச்சுனாலும், அதுல வந்து நம்ம முடிவுக்கு வந்துரக்கூடாது. ம், ம், ம். ஒரு சில இடத்துல தனித்த சரமா கூட போயின்னு இருக்கும். அப்போ வந்து எல்லா இடத்துலயுமே நீர்மட்ட லெவல் போயிட்டு இருந்தா கூட, அந்த மாரி நேரத்துலயும் இந்த மாரி வந்து பிக்கப் ஆகும்ன்னு சொல்ல வரேன். ம், ம். கண்டிப்பா. அப்போ ஒரு போர்வெல் வத்தி போச்சுன்னா, அப்போ வந்து எந்த மாரியான அ மண் தன்மை இருக்கு, அந்த இடத்துல என்ன அ தன்மையில வந்து அந்த பூமி கேப் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி ம். தான் நம்ம வந்து ஒரு போர்வெல் வந்து புதுசா ஓட்டலாமா? அல்லது அதிலேயே போர்வெல் போடலாமா? கீழ் மட்டத்த எடுக்கலாமா? இல்ல ம், ம். புதுசா போட்டா மேல் மட்டம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணணும். ம், ம், ம். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன நெனச்சிருப்பீங்கன்னா, அங்க தான் ம். நீர்மட்ட லெவல் வத்தி போயிருக்குது. அந்த போர்வெல் வத்தி போன பிறகு அத ஆழ ஓட்டுனா கிடைக்கும். இல்லன்னா புதுசா ஓட்டுனாலும் ஆழ ஓட்டுனா தான் கிடைக்கும். ஆ ஆமா. மறுபடியும் வந்து புதுசா ஓட்டி எப்படி 60 அடியில தண்ணி வந்துச்சுன்னு உங்களுக்கு கேள்வி. ம், ம், ம். கரெக்ட்டுங்களா இல்லையா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். இது நான் உங்களுக்கு முன்னயே சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு டைம் இல்ல. அதனால ஓடிட்டேன். சரி, சரி. இப்ப தான் அவருக்கு கேட்டுக்கிறேன். மண் அனுப்ப சொல்லி இப்ப ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு உங்கட்ட பேசுறதுக்கு முன்னாடி கேட்டேன். ம், அந்த ம். போர்வெல் ஓடுன இடத்துல வெளியில இருக்கிற அவுட்ல இருக்கிற பூமியோட மேற்பகுதியில இருக்கிற மண்ண கொஞ்சம் போட்டு அனுப்புங்க சார்ன்னா, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. சாப்பிட போறேன்னுட்டாரு. ம், ம். மொத்தமா பார்க்குறேன். எவ்வளவு தண்ணி இருக்குமாண்ணா? 2 இன்ச்சு தாராளமா போகும். 2 இன்ச்சுக்கு மேலயே போகுன்ற மாரி இருக்காது. ஆனா நம்ம 2 இன்ச்சுக்கு தான் வச்சுக்கணும் அத. சரி, சரி. ஆனா இங்க இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இது பிரதர் நானு. சொல்லுங்க. அ இந்த மாரி இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க. ம். பாறைகளோட அமைப்புகள்ல மென்மை பாறைகளோட அமைப்புகள்ல வந்து கிடைச்ச தண்ணியா இருந்தா நீர்மட்ட லெவல் வத்திக்கிச்சுன்னா, அது கீழ் மட்டத்துங்கல தான் போணும். கண்டிப்பா. பக்கத்துல போய் போர்வெல் போட்டோம்னா, அங்க 400ல கெடச்சிடும் அப்டின்னா, அங்க வந்து இதே நிலைமை தான் நீடிக்கும். ம், ம், ம். இப்போ பாப்பார்பட்டி அருண் அவரது போர்வெல் போட்டேன் இல்லையா? ஆமா. ஆ 2 வருஷத்துக்கு முன்ன. ம், ம். 600 அடி யாரோ வச்ச பாயிண்ட்ல தண்ணி கிடைக்கலன்னு எனக்கு கூப்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டார் இல்லையா? ம், ம், அதுல ம். எம்ப்டி மட்டம் போச்சான்னு கேட்டேன். போச்சுன்னாங்க. பாறை வந்து சாஃப்ட்டா இருக்குதான்னு கேட்டேன். போட்டு அனுப்பிச்சாங்க. சாஃப்ட்டா இருக்குதுன்னு ரோஸ் கலர் பாறை இருக்குதுன்னு பார்த்தேன் இல்லையா? ம், ம், ம். அப்போ வந்து என்ன முடிவு எடுத்தேன், அவங்க என்ன கேட்டாங்க, அ பக்கத்துல போயிட்டு உங்க உங்க பாயிண்ட்னா ஓட்டட்டுமா? தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாங்க. ம், ம், ம். ஆனாங்க நான் புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணேன்னா, ம். பக்கத்துல போய் ஓட்டுனாலும், அங்க இதே போல எம்ப்டி மட்டும் தான் போகும் 600 அடி வரைக்கும். அப்பவும் தண்ணி கிடைக்காது அவங்களுக்கு. ஆமா. எம்ப்டியா தான் போகும். ஏன்னா லெவல் வத்தி போயிருக்குது. ம், ம். அது ரோஸ் கலர் பாறை, சாஃப்ட்டான பாறைங்க. அது வந்து ஒரே கனெக்ஷன்ல இருக்கிறது தான். ஒரே வகையான தட்டுங்க தான் அது. ம், ம், ம். அதனால நான் என்ன பண்ணேன், நம்ம பாயிண்ட்ல ம். எடுத்துன்னு போய் அவங்க ஓட்டிட்டாலும், அங்க 600 அடி ஃபெயிலியர் ஆயி போச்சுன்னா, ஏற்கனவே ஒரு ஃபெயிலியர், இங்க ஒரு ஃபெயிலியர் ரொம்ப கஷ்டமாயிடும். ம், ம், ம். இத வேற ஒருத்தர் வச்சு பாயிண்ட் அப்படியே 600 அடியில தண்ணி வராம நிக்குது இல்லையா? ம். எப்படி இது சாஃப்ட்டான பாறை தான் இருக்குது. அதிலேயே ஓட்டுங்க. கொஞ்ச தூரம் போனா கேப் கட் ஆயிடுதுன்னா ஒரு கேப். கண்டிப்பா நீர்மட்ட லெவல் அவங்க இடத்துல கீழ தான் போயிட்டு இருக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ம், ம், ம். அப்படியே ஓட்டுங்கன்னு சொல்லி தான் அதுல தண்ணி 2 இன்ச் தண்ணி கிடைச்சது. ரோஸ் கலர் பாறை இருந்ததுனால அது பால் கலர்ல போச்சு. ஆ, ஆ. இது இப்போ இவருக்கு ஓடி இருக்கிறது வந்து கொஞ்சம் சிகப்பு, ரோஸும் கலந்த மாரி இருக்குது. கொஞ்சம் இது கடினத்தன்மை. ம், ம். இது ஒரு வகையான போல்டர்ஸ் இது ஆனா. ஆ. மேல் மட்டத்துல இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மண் வகைகள வந்து கெஸ் பண்ணணுன்றத உங்களுக்கு சொல்றேன் நானு. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்ப எந்த மாரியான நேரத்துல ஒரு போர்வெல் வத்தி போச்சுன்னா, புதுசா ம். போடலாமா? அல்லது வந்து அதிலேயே ரீபோர்வெல் பண்ணலாமான்றத சிந்திச்சு செயல்படணுன்றேன். ம், ம். கண்டிப்பா. ஒரு விஷயம், ம்.
இதை மக்களுக்கு புரியறதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதனால அவங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? சரி சரி ஆ சரி கொடுங்க. சரிங்க பிரதர். ஹலோ. ஸ்டார்டிங்ல அந்த உட போச்சுல அந்த 60 அடியில 70 அடியில ஆமா. அது இப்போ கடைசியா போட்டுட்டு இருக்கோம் பாருங்க. அது அதுல கடைசியா போட்டிருக்கிறீங்களா? அது முதல்ல போட்டான்னு இப்போ போட்டுருக்கோம் பாருங்க. இப்போ கடைசியா ஒன்று போட்டுருப்பா தான் ஸ்டார்டிங்ல வந்தது ஆரம்பத்துல. நானு அந்த மாதிரி கேட்கல சார். ம் மேல அதாவது இது வந்து போர் ஓடும்போது வர்றது உள்ள இருக்கிறது. சரி. நான் நிலப்பரப்புல இருக்கிறது கேக்குறேன். போட்டோஸ். நிலப்பரப்புல இல்லை, ஸ்டார்டிங்ல 75 எப்படி உடஞ்சி வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன். போர் ஓடனத்துல போட்டிருக்கிறீங்களா சார் நீங்க? ஒரு எப்போ நமக்கு தண்ணி 60 அடியில போய் உடைஞ்சில்ல டப்புன்னு, அந்த படத்தை எடுத்து போட்டிருக்கேன். நானு மட்டங்கள் கேட்கல சார். ம் நிலப்பகுதியில நம்ம போரே போட நிலப்பகுதி 2 வீடியோ இருக்குல்ல. நான் என் போட்ட மாதிரி பாப்பெல்லாம் சிவப்புன்னு தெரியல, சுத்தி தெரியல, பார்க்க நல்லா தான் தெளிவா போட்டிருக்கேன். நீங்க கிட்ட உட்காந்து போட சொல்லி நான் வீட்டுக்கு போய் நைட் ஆயிரும். சரி சார், பரவாயில்ல, பாத்துல விடுங்க. அதுக்கு சொல்றேன். பாத்துல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், இருக்கு, நான் எதனா பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார். சாப்பிட்னு இருக்குங்க சார். அதுங்க சாப்பிட்னு இருக்குதாங்க. சாப்பிட்டு இருக்கு. புரியல. இந்த 20 அடிக்குள்ளே 4 விதமா வருதுண்ணே. இல்லை, இந்த 20 அடிக்குள்ளே 4 விதமா வருது. வெள்ளை வருது, கருப்பு வருது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போல விவசாயிங்க பயனடைறதுக்காக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.